அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகம் இன்புற்றிருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாருங்கள், கள்ளக்குறிச்சி என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாற்றினை இந்த காணொளியில் நாம் காணலாம். கிபி 250 முதல் 558 காலகட்டத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து ஆட்சியை பிடித்து சுமார் 300 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டனர். இவர்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்க மகாபாரதத்தின் முக்கிய போர் வீரனான துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்வாமனின் வழித்தோன்றலான சிற்றரசர் சிம்ம விஷ்ணு நரசிம்ம பெருமாளின் பரம பக்தரான இவர் களப்பிரர்களை எதிர்த்து போராட எண்ணினார். மேலும் சிம்ம விஷ்ணுவின் மூதாதையரில் ஒருவரான மிகச்சிறந்த அரசியான தேவி மணி பல்லவி, அதாவது கொடி போன்ற உடலமைப்பை கொண்ட அரசி என்ற பொருள் கொண்ட பெயரை உடைய அந்த அரசியின் பெயராலேயே இவர்கள் ராஜ்யத்திற்கு பல்லவ அரசு என்று பெயர் பெற்றது. சிம்ம விஷ்ணு பல்லவர் களப்பிரர்களை தோற்கடிக்க பாண்டியர்களின் உதவியை நாடுகிறார். பல்லவ சேனைகளும் பாண்டிய சேனைகளும் சேர்ந்து களப்பிரர்களை தோற்கடித்தது. களப்பிரர்களின் தலைவனான கல்வராயன் பதுங்கிக் கொண்ட குறிஞ்சி மலையே கல்வக்குறிஞ்சி ஆனது. பதுங்கிக் கொண்ட களப்பிரர்கள் அந்த மலைவாழ் மக்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்கி அவர்களின் வம்சமும் தழைத்தோங்கியது. கல்வக்குறிஞ்சி என்ற பெயர் மருவி கள்ளக்குறிச்சி என்று ஆனது. தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர்களின் 300 ஆண்டு கால ஆட்சி என்று இன்றளவும் கூறப்படுகிறது. சிம்ம விஷ்ணு பல்லவர் மகாபாரத வரலாற்றினை பாரதம் அறிந்து கொள்ள பல சிற்ப வேலைகளுக்காக தேர்ந்தெடுத்த இடம்தான் மகாபலிபுரம். அவரின் மகனான மகேந்திரவர்ம பல்லவன் தென்னிந்தியாவில் முதன்முறையாக குகை கோயிலை வடிவமைத்து அர்ஜுனன், தவம் மற்றும் இந்து கடவுள்களுக்கு சிற்ப வடிவம் தந்தார். அவரின் காலத்திற்கு பிறகு அவர் மகனான நரசிம்மவர்ம பல்லவர் இக்கோயிலின் பணிகளை முடிவுறச் செய்தார். நரசிம்மவர்ம பல்லவர் மல்யுத்த போட்டிகளில் சிறந்து விளங்கிய மல்லன் ஆவார். அவரின் பெயராலேயே மாமல்லபுரம் என்று அவ்விடம் அழைக்கப்பட்டது. இன்றும் மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரத்தில் உள்ள குகை கோயில் இந்து மதத்தின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி என்ற பெயருக்கு பின்னால் உள்ள ஆன்மீக வரலாற்றை இப்பொழுது அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.